நாங்கள் இப்போ டம்ளர்னு ஒரு மூவி எடுத்திருக்கோம். அந்த படம் வந்து இப்போ ஒரு 95% முடிஞ்ச நிலையில் 7.1 மிக்ஸ் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து விரைவில் நாங்கள் திரைக்கு கொண்டாட இருக்கிறோம். அதனால் ஒரு சின்ன உங்களுக்குள்ள ஒரு ஒரு வெளியே கொண்டாடுங்கிறதுக்காக அதை ரெடி பண்ணியிருக்கோம். படத்தில் அப்புக்குடி சார் பண்ணியிருக்காரு, சிங்கம்புலி சார், கூல் சுரேஷ், இமான் அண்ணாச்சி, நந்தன் பட சுருதி, அஸ்மிதா ஒரு சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க, அலிசா ஒரு சாங் டான்ஸ் பண்ணியிருக்காங்க, சேரன்ராஜ், யோகிராம், ரஞ்சன் சார், அருள் ஜோதி, இவங்க எல்லாம் கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. இல்லை, நாங்கள் இது வந்து திடீர்னு முடிவு பண்ணோம். திடீர்னு முடிவு பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன இதுமாரி கொடுக்கலாம். ஒரு 95% தான் முடிஞ்ச நிலையில் இருக்கிறதுனால இன்னொரு 5% இருக்கிறதுனால இது மறுபடியும் பெருசாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக அதை பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறோம். ஒரு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் அவர் கூப்பிட்டோம். இன்னைக்கு தற்சமயம் நேற்று ஈவினிங் தான் நாங்கள் டிசைட் பண்ணி நானும் பிஆர் கார்த்தி சாரை டிசைட் பண்ணோம். அப்போ கூப்பிடும் போது தற்சமயம் அவர் பாண்டிச்சேரி ஷூட்டில் இருந்துட்டார், எல்லாம் வந்திருப்பார். அதனால தான் அவர் வரல, எல்லாம் கம்பல்சரி வந்துடுவார். மொத்தம் 3 பேர் ரீடு. அதில் வந்து இவங்க ஒரு பீகவுன் பண்ணியிருக்காங்க. இல்லை, அடுத்து நீங்கள் நம்ம ப்ரெஸ் மீட் நம்ம வைக்கும் போது கம்பெனி ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் கம்பல்சரி எங்கள் படத்தில் நடிச்சிங்க அத்தனை பேர்த்தையுமே கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அது பெரிய லெவலில் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டேரக்டர் 3 தான் சொன்னார். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தால் தான் வர முடியும். ஏன்னா பொங்கல்னால கொஞ்சம் ஷூட்டிங்லாம் இல்லை, அதனால் கரெக்டாக என்னால் வர முடியுது. மற்ற ஆர்டிஸ்ட்டும் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஆடியோ லஞ்சில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க. வர முடியாததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும், வேலையினால வர இருப்பாங்க. அது சில விஷயங்கள் வரலன்ட்டு நிறைய பேர் முடிவில் பயங்கரமாக பேசுகிறாங்க. அது சூழ்நிலையாகவும் இருக்கும். சில பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கூட இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு படத்துக்கு நடிகர்கள் சப்போர்ட் பண்ணித்தாலும் அந்த வகையில் டைரக்டர் மெயினாக வந்து நான் கூட்டோட வர முடிஞ்சது காரணம் வந்து எல்லா படத்துக்கும் போயிடுவோம். பட் வந்து இவர் மேலே ஒரு பாஸ் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா ரஞ்சன் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த படத்தில். வந்து சார் 2 அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்கேன். நல்ல ரோல். உண்மையாகவே நானே எதிர்பார்க்குறேன். புது இயக்குனர் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு சில படங்கள்லாம் ஒரு நாளைக்கு 10 சீன் எடுத்தோம், 5 சீன் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது ஒரு சீனு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில் இயக்குனர் வந்து அந்த படத்தை இல்லவே இல்லை, 2 எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். காமெடி நல்லா வந்துருக்கு. அதுவே நிறைய பாப்பா மாதிரி நிறைய 3 பேர் பொண்ணுங்க. சுடுனிங்கிற பொண்ணு வந்து நான் தான் சார்ட்ட சொன்னேன், சார் அந்த பொண்ணு நீங்கள் போடலாமா சார், அதாவது முன்னாடி அவங்களோட ஒரு படம் நடிச்சது நல்லா நடிச்சது அப்படின்ட்டு. அந்த படத்தை அந்த பொண்ணு கீழே பண்ணுறாங்க. அந்த படத்தில் டம்ளரில் அந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பேய் படங்கள் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த படத்தில் பேய் தான் ஹீரோன்னு சொல்லணும். அதனால் ஹீரோக்கு யாருன்னு சொல்ல முடியாது. அதனால தான் டைரக்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டாக சொல்லிட்டு இருந்தாரு. மெயின் இந்த படத்தில் பேய் தான் மெயின் கதையில். சொல்லப்போனால் பேய் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து மிரள வைக்கும், மிரட்டுங்கிற மாதிரி தான் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்காரு. நல்ல த்ரில்லராக வந்துருக்கிற படம். சவுண்டு இந்த படத்தில் பெருசாக பேசப்படலாம். ஏன்னா இப்போ பார்த்தேன் ஃபுல்லாக பார்க்கும்போது எஃபெக்ட்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஒரு பேய் படங்கள்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான். ஒரு டம்ளரை வச்சு சார் பண்ணியிருக்காரு. எனக்கும் புது அனுபவமாக இருந்தது பேய் படம் நடிக்கிறது. சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. உண்மையாகவே ஒரு தயாரிப்பாளராக ஒரு டைரக்டராக ஒரு படத்தில் வந்து பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது அது பெரிய விஷயம். அது இயக்குனர் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து சார் படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி. உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொல்லுவோம். சமீப கால படங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய படங்களில் கூட ஹீரோயின் இல்லாமல் படம் எடுக்கிறாங்க. ஆனால் பாருங்க, சின்ன படத்தில் படம் எடுத்தாலும் 3 ஹீரோயின் போட்டு படம் எடுத்துருக்காரு. இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 3 ஹீரோயினே உண்மையாகவே இதில் எல்லாருக்குமே ஜோடி இருக்காங்க. பட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த படம் ஒர்க் பண்ணலாம் தான் சொல்லுவேன். இது நைட்டு தான் அதிகமாக ஷூட்டிங் இருக்குது. தூக்கம் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில்.
ஆனால் எல்லாரும் 3 ஹீரோயினுமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சண்டை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு சண்டை தான் வந்தேன் போட்டி போறாங்க. அதனால நானும் அப்படித்தான் பார்த்தேன். நான் கொஞ்சம் பெரிய மனுஷன் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். அதனால இவங்ககிட்ட கேட்டதான் தெரியும். நான் வந்து நம்ம சரி பெரிய மனுஷனாக காட்டிக்கலாம், சின்ன பசங்க நல்லா ஜாலியாக விளையாடுறோம். நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க? இதில் காமெடி தான். நான் ஃபுல்லாக வேலை ஒரு சமையல்காரன் எனக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டர். அவங்களும் காமெடி ஆர்டிஸ்டாக தான். அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இமான் நினச்சி கூட ரோட்டாக கண்டிப்பாக நான் வெண்ணிலா எப்படி காமெடி பண்ணால் இவ்வளோ ரோலாக அப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 2 படம் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அதில் இதுவும் முக்கியமான ஒரு காமெடி. அஸ்மிதாவோட சாங் இருக்குங்களா? ஆமாம், அதில் வந்து உண்மையாகவே கொஞ்சம் குழுக்குழுப்பான சாங்கு. நானும் குழுக்குழுப்பாக நடிச்சிருக்கேன். டேரக்டர் சிற்பி பற்றி சொல்லுங்கள். உண்மையாகவே இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு படம் இந்த மாதிரி தெரியல. அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு குறும்படம் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருமே ஒரு படம் நம்ம நடிக்க போகிறோம்னா டேரக்டர் எப்படி பண்ணுவாங்க ஒரு விஷயம் இருக்கும். புது டேரக்டர் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் நாளே எங்களுக்கு கண்டு எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு ஆள் பார்த்தா கிராமத்து ஆள் மாதிரி இருக்காரு. இவர் என்னத்தை எப்படி எடுப்பாங்கன்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு சீனே ஒரு நாள் எடுத்தார். அந்த அளவுக்கு பொறுமையாக ஒரு படம் நல்லா வரணும் அளவுக்கு ஒரு சினிமா மேலே தெரியும்னு இயக்குனர் சார் தொடர்ந்து கண்டிப்பாக படம் பண்ண வருகிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு. அது உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து படம் இருக்கும். பேய் வந்து டம்ளர் போயிட்டு வருது. அது டம்ளர் அது சொல்லுங்கள் சார். அது கதையை ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து டம்ளர் தான் பேய். அது எதனால் அதுக்குள்ளே போச்சுங்கிறது தான் கதை. சரக்கு அதிகமாக பேயா சார்? சரக்கு அடிக்கும் டம்ளர் போய் இல்லை சார் அப்படி சொல்றீங்க. ஒரு சொல்ல போனா சரக்கு டம்ளரே எடுக்கிறாங்க. அதில் உள்ள விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. இது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியில் பண்ணுறது. 4 மொழியில் டப்பிங் அங்கேயே பண்ணி 4 மொழியில் ரிலீஸ் பண்ணுறது. நான் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சிறிய படங்களுக்கு சரியாக தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? பிரச்சனைங்கிறது இங்கே முதலீடு தான் சார் பிரச்சனை. என்னன்னா சார், முன்னாடி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படத்தை வாங்கினாங்க. அது இப்போ இல்லை. எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் தான் இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது தியேட்டர்கள் அவங்களும் ஷோ வந்து ஒரு ஆள் வராமல் ஷோ போட மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஒரு ஷோ பார்க்குறோன்னா அங்கே ஒரு மினிமம் ஒரு 15 பேர் 20 பேர் இருந்தாலும் ஷோ போட முடியும். அதுக்கான ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணால் தான் ஒரு படம் வந்து தியேட்டருக்குள்ளே ஆள் வருவாங்க. ரெண்டாவது, நீங்கள் ப்ரொமோஷனே பண்ணாமல் டக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மக்கள் எப்படி உள்ளே வருவாங்க? உள்ளே வர வாய்ப்பே கிடையாது. திடீர்னு ஒரு போஸ்டரை விட்டு வாங்க தியேட்டருக்குன்னா எப்படி வருவாங்க? அப்போ வராதப்ப அந்த கரெக்டாக ப்ரொமோஷன் நம்ம பண்ணாதப்ப தியேட்டர் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்காது. கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சின்ன படமோ பெரிய படமோ நல்ல ப்ரொமோஷன் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்க முடியும். விளம்பரம் பண்ணாமல் ஒரு தேட்டர் கொடுக்கணும்னா தேட்டருக்காரங்க எப்படி கொடுப்பாங்க? எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷோ போட்டு மினிமம் அவங்களுக்கு வாடகை காசாக வரும். சும்மா ஓசியில் எப்படி சார் ஷோ போடுவாங்க? அதை நம்ம தேட்டருக்காரங்க நம்ம குறை சொல்ல முடியும். இதுக்கும் தயாரிப்பாளர்கள் தயாராக வரணும்னு தான் நான் சொல்லுவேன். கூட நீங்கள் நடித்த படங்கள் நல்ல காமெடி இருந்தது, நல்ல சிரிப்பு இருந்தது. போன வருஷம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க தேட்டர்லாம் சிரிப்பு சத்தமே இல்லை, காமெடியே இல்லை அப்படின்னு. அந்த சிரிப்பு சத்தம் குறையதுக்கு என்ன காரணம்? காமெடி தான் சொல்லுங்கள். ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தான் காரணம். அதுக்கப்புறம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் சொல்ல முடியாது. நடிகர் வந்து இயக்குனர் சொல்கிறதா நான் நடிக்கணும். அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அவங்க இங்கே வேலை வாங்குறது. அந்த படத்தில் காமெடி நல்லா முடியும். அது காரணம் இயக்குனர் தான். இதில் போய் நான் நடிச்சிட்டேன்னா நான் நடிக்க தான் முடியும். பட் ஸ்கிரிப்ட் எழுதுகிற அவங்க தானே. அந்த காமெடி அவங்க இப்போ நான் எப்படி வரைக்கும் சார் அந்த காமெடி எப்படி சார் வந்திருக்கு சீனை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு நடிக்கும் போதே ஒரு நம்பிக்கை வருது, இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீலகுடிகள்லாம் எங்களுக்கு வந்து நடிக்கும் போதே தெரிஞ்சுது. அதை தேட்டரில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதை சிரித்து மக்கள் ஆரவாரம் பண்ணும்போது தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃபீல் படம் மற்றும் காமெடி படங்கள் இப்போ அதிகமாக வந்ததுன்னா நல்லது. இன்றைக்கி மக்கள் இருக்க மனநிலைக்கு வந்து காமெடி படங்கள் ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு முன் வந்தாங்கன்னா டைரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்ஷன் படமாக இருக்குது, ஃபுல்லாக வெட்டுறது குத்துறது நடக்காதான் காமிக்கிறாங்க சினிமாவில். ஜனரகமாக இப்படி காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும். டம்ளர் வந்து முக்கியமான கேரக்டர்னு சொன்னாங்க. இப்போ கேமராமேனுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஆமாம் சார், த்ரில்லர் படம் சார் சொல்லுங்கள். ஆமாம் சார், கேமராமேன் நல்லா எழுதுறீங்களா? கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அடிஷனலாகவே 2-3 பேர் கேமராமேன் வச்சுருந்தோம்.
அது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி அவங்களுக்குள்ள வந்து வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம். சில இடத்துல டபுள் கேமராவை வச்சு ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். ஃபுல்லாகவே நைட் ஒர்க்கு தான் நம்மளது கேமரா பண்ணுறோம். ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாகவே லைவாக தான் பண்ணோம். இந்த சூழ்நிலையில் இந்த கதைக்கு வந்து அப்புக்குட்டியும் சீக்கிரமாக செட் ஆகாமச்சு. இல்லை, நாங்கள் கதை ஸ்டோரி எழுதணும். சென்னை வந்தோம். ஆடிஷன் கோயம்புத்தூர் ஒரு டைம் வச்சோம். கோயம்புத்தூர் வச்சுட்டு அங்கே ஒரு சில பேர் ஆர்டிஸ்ட்டை செலக்ஷன் பண்ணிட்டு சென்னை வந்தோம். சென்னை வரும்போது நமக்கு ரஞ்சன் சார் நமக்கு சொல்லியிருந்தா அவர் வந்தார். அப்போ நாங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும்போது எங்களுக்கு இதுக்கு ஒரு கரெக்டாக இருப்பார், அப்புக்குட்டி சார் கரெக்டாக இருப்பாருன்னு ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது. அவருக்கு கூட யாரும் நல்லா பேரா பண்ணாமல் பார்ப்போம். ரெண்டு ஒருத்தர் வேறு இதெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் இம்மா நினச்சி சொன்னோன்னே சரி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பேர போனால் எங்களுக்கு எப்பயுமே இயற்கை அமைஞ்சிக்கிச்சு. நல்லா எதிர்பார்த்ததுனால எல்லாமே அவங்க ரோலுக்கு தகுந்த மாதிரி அவங்க இயற்கையாக வந்து செட் ஆகிட்டாங்க. அப்படியே கடைசி நேரத்தில் செட் ஆகிட்டாங்க. காமெடி நடிகர்லாம் ஒரு நாளைக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு வேட்டா குடி கொடுக்கலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அண்ணா அப்புக்குட்டி அந்த மாதிரி உங்களை ஏதாவது செக் கொடு இது கொடுங்க முன்மடம் கொடுங்கலாம் என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி. இல்லை, அப்புக்குட்டி சார் மட்டும் இல்லை, என் கூட படத்துக்கு வந்து அத்தனை பேருமே வந்து அவங்க வந்து டிமாண்ட் வச்சு எனக்கு காசு வாங்கவே இல்லை. அவங்க தினசரி ஷூட் முடிச்சோடனே பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 நாள் விட்டு கூட வாங்கிட்டாங்க. எனக்கு அது வந்து என்ன ஷூட்டு பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. அவன் நல்லா கேட்டுங்க. ஆமாம், படப்பிடிப்பு எங்கெல்லாம் சொன்னாச்சு? படப்பிடிப்பு ஏலகிரி மலை, ஒட்டஞ்சத்திரம், பழனி ஃபுல்லாக. கொஞ்சம் லவுடா பேசுங்க. சொல்லுங்க மேடம், அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்க படத்தை பத்தி அனுபவம். ஆக்சுவலா நான் வந்துட்டு பயந்துட்டு தான் வந்தேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. என் பேர் கங்கா. ஆக்சுவலா நான் பயந்துட்டு தான் வந்தேன். சரி எப்படி எடுப்பாங்க எப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் மூவினால எனக்கு எது தெரியல, பயந்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஜாலியா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு ஜாலியா தான் இருந்தாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதனால ஸ்போர்ட்டிவா சொன்னாங்க. எல்லாமே எல்லா கண்டென்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கான ரோல் நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கேன்னு நான் நம்புறேன். நீங்க பேர் நினைச்சீங்களா? இல்ல, இதுல நான் ஒன் ஆஃப் த லீட் பண்ணிருக்கேன். அப்புக்குட்டிண்ணா, இப்போ நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க படங்களுக்கு வந்து நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா 33 வருஷம் ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போகிறப்ப அவர் சென்ட் ஆஃப் பண்ணணும் சரிங்களா. அதை விட்டு அவர் படம் இப்போ ரிலீஸ் அப்போ அவர் போட்டு ஒரு கூட வழி பண்ணுறாங்க. நடிகராக உங்களோட கருத்து என்ன? இது என்ன சொல்கிறது, நம்ம உண்மையாக விஜய் சார் வந்து இவ்வளோ காலங்கள் வந்து சினிமாவில் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணார். டான்ஸு மக்களை எல்லாத்தையுமே ரசிக்க வச்சார். லாஸ்ட்டு படம் வந்து பண்ணது இதான் என்னுடைய லாஸ்ட்டு படங்கிறப்ப எனக்கு உண்மையாக ஒரு வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல கலைஞர், ஒரு மக்களை ஒரு நாள் சந்தோஷப்படுத்தின ஒரு கலைஞர் வந்து நம்ம இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எனக்கும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான், வருத்தம் தான். ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லேருந்து எல்லாருமே அவரை என்ஜாய் பண்ண ஒரு விஷயம். இது சினிமாவுக்கு கொஞ்சம் ஃபீலான ஒரு விஷயம். என்னென்னா வயசாகி போகிறது வேறு, டக்குன்னு நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேங்கிறது வந்து வருத்தமான விஷயம். திரும்ப நடிக்க வந்தால் உங்களை என்ஜாய் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் முக்கியமான ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் டக்குனு ஒரு இழப்பு மாதிரி விஜய் சார். ஜனநாயகம் படம் சரி பராசக்தி சரி சென்சாரில் ரொம்ப சிக்கி பொங்கல் வருமா வராதான்னு பராசக்தி வருது. உங்களை பொறுத்தவரைக்கும் சென்சார் உங்கள் படங்கள்லாம் சிக்கி இருக்கா? சென்சாரில் எப்படி இருக்குது, அது நடந்து எப்படி என்ன? சென்சார் வந்து இந்த படத்தை பற்றி அது நமக்கு தெரியாதுங்க. அதை அவங்க முடிவெடுக்கிறது. நீங்களாம் இல்லை, சென்சாரை பொறுத்த வரைக்கும் கட்டு கொடுக்கலாம், இல்லை மீட் பண்ணலாம், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சென்சார் சொல்லிட்டு கொடுக்கணும். அது விடாமல் பதிலே சொல்லாமல் பத்திரம் இழுத்தடிக்கிறது, அது மாதிரி கேஸுக்கு போகிறது, இதெல்லாம் சரின்னு சொல்றீங்களா? கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்றீங்களா? சார் உள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை இவங்க கரெக்டாக அனுப்பிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அதை கட் பண்ணி அனுப்பாமல் கூட இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அது கண்டிப்பாக இது நான் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. பட் வந்து வந்திருந்தால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து பொங்கல் பெருசாக இருந்திருக்கும். ஜனநாயகம் படமாக இருக்கட்டும், பராசக்தியும் வருது. ஜனநாயகம் லேட்டாகவும் தெரிஞ்சுதான் இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகிடும். அது ஒரு விஷயம் தான். எல்லாருமே ஜனநாயகம் வருதுங்கிறதுனால தான் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து பின்னாடி போனாங்க. இப்போ ஜனநாயகம் வரலன்னா இன்னொரு சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், தேட்டர் இன்னும் ஃபுல் பண்ணிக்கலாம். டக்குனு ப்ரொமோஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பராசக்தி மட்டும்தான் வருது. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஒரே படம் தான் வருது. இப்போ ஒரு 4 படம், ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு 10 நாள் கலெக்ஷன் இருக்குது, அது எடுத்துருப்பாங்க. அது மிஸ் இந்த தொழிலுக்கு ஒரு இழப்புன்னு தான் சொல்லுவோம். ஒரு ஜனநாயகம் ஒரு பெரிய பட்ஜெட்டு, அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அது மிஸ் ஆகுங்கிறப்ப வருத்தமான விஷயம். உங்கள் நண்பர் அஜித் சார் பல மாதம் ஆகிட்டு
படமே நடிக்கல, கார் ஓட்டிகிட்டே இருக்காரு. நாங்கள் எவ்வளோ நாளும் கார் ஓட்டுறது கொடுக்க முடியும், அதை பற்றி என்ன சொல்றீங்க? அது உண்மை, நீங்கள் சொல்கிறது தான் சார். கார் ஓட்டுறது நானும் பார்க்குறது இல்லை. தயவு செஞ்சு நடிக்க வாங்க. ஏன்னா கார் கொஞ்சம் நல்லா ஓட்ட முடியும், நடிக்கிறதும் கொஞ்சம் நல்லா நடிக்க முடியும். ஒரு வயசு வரைக்கும் தான் ஹீரோவாக நடிக்க முடியும். அதனால் வயசு இருக்கிற போதே ஹீரோவாக நடிக்கிறது நல்லது. நான் அஜித் சார் இப்போ நல்லா லீடாக நாள் பண்ணலாம். டக்குனி அந்த பக்கம் போயிட்டாருன்னா ஒரு என்ன அது இப்போ பெரிய கேப் வச்சுருக்கேன். அடுத்த படங்கள் நம்ம தொழிலை மிஸ் பண்ணுறோம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம், கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு சொல்லி பல விதமான இது வந்து படம் பார்த்து வெளியே வரும் கூட ரத்தவாட அடித்த படங்கள் கூட பார்த்துருப்போம். அந்த படங்களுக்கெல்லாம் சென்சார் போர்டு வந்து உடனே அக்செப்ட் பண்ணது இன்னைக்கு ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும், முக்கியமாக ஜனநாயகம் தான் இவ்வளோ தடை பண்ணுறதுக்கு காரணம் அரசியல் சூழ்ச்சியா இல்லை வளர்ச்சி பிடிக்காம இல்லை ஒழுக்க பார்க்குறாங்களா? எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏன்னா எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவாக நடிகர்கள் போனால் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகனா உங்களுடைய கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க, நீங்கள் அரசியல்வாதியாக பேசுறாங்க. ஒரு நடிகனா ஒரு நடிகர் சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுடைய கருத்தை இல்லை, அந்த படம் பார்த்தா தான் சார் சொல்ல முடியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் பேச முடியல. இப்போ என்ன இருந்தாலும் நம்ம அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் படம் எடுக்கும்போது எந்த அரசாங்கமும் ஒத்துக்காது. ஒரு தலைவரை வந்து நம்ம யாருமே முதலமைச்சர் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்போசிட்டாக நம்ம படம் எடுத்தோம்னா அதுக்கு வந்து உடனுன்னு அர்த்தம் கிடையாது. அது எப்படி விடுவாங்க? வாய்ப்பு சார். ஒரே தமிழ் ஒரு நம்ம நாட்டே ஆளக்கூடியவரை போய் நீங்கள் விமர்சனம் எவ்வளோ பண்ணுவீங்க, ரொம்ப பண்ணீங்கன்னா எப்படி விடுவோம்? விட மாட்டாங்க. அது எப்படி நம்ம குறை சொல்லுவோம்? ப்ரொடியூசர் சார், புதுசாக படம் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சவால் இருக்குது, என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த பிஸ்னஸ் ஓடிடி இந்த மாதிரி மட்டும் நிறைய இருக்குது, நடிகர்களுடைய கால்ஷீட் சம்பளம் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். கால்ஷீட் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் கால்ஷீட் கொடுங்க. அந்த டைம் கொடுக்கும்போது அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இவர் வந்து அவர் வரதில்லை, அவர் வந்து இவர் வரதில்லை, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் படம் எடுக்கணும் பெரிய தலைவர் சார். யார் சார் சரி சார் யாரையும் வச்சு பாதிப்புன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன இது இருந்தது. ஆனால் அதை பேஸ் பண்ணி கரெக்டாக நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அதான் மேடம் நீங்கள் சொல்லுங்க. இந்த படத்தை இந்த படத்துல மெயினா வந்து சொல்லணும்னா நான் இருந்துட்டே இருப்பேன் சார், உள்ள ஒரு பேய் இருக்கு சார். ஓடி ஓடி நீ பேய் படம் நடிக்க உண்மையாவே பேய் இருக்கு. என்னோட ஷாட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் எனக்கான கேமரா வைக்கிறாங்க. அப்போ கரெக்டா எனக்கு எல்லா ரூம்லயுமே கரண்ட் இருக்கு. நான் எடுக்கிற எங்களோட ரூம்ல மட்டும் இல்ல, கேமரா ரூம்ல மட்டுமே கரண்ட் இல்ல. அப்போ எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அது இல்லாம அப்படி ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஃபுல்லா வெயில் அடிக்குது. அப்போ வந்து இடி, ஒரே ஒரு இடி. சார் அப்பதான் சொல்றாரு அங்க இடி இடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குமா, ஃபர்ஸ்ட் எடுத்தது இங்க என்டர் ஆன மாதிரி இடி இடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஷாக்கு, எனக்கு பயங்கரமான ஷாக்கு. பெண்களுக்கு தான் பேய் தெரியும் போல இருக்கு இந்த படத்துல. ஐந்து பயம் தான் வந்திருக்காங்க. பயம் பயப்படுற சீன் அதுவே கொஞ்ச நாள். பட் ஆனா நான் பயப்பட மாட்டேன். படத்துல பயந்து மாதிரி நல்லா நடிச்சியா? எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்றீங்க? இப்போ பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கோம் சார். லவர் ஸ்ட்ரைக் பே படம் ரிலீஸ் பண்ணி போகலாம் சார். இல்லை சார், இப்போ ஒட்டு முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணுறது தான். அவ்வளோதான் 4 மொழியில் ரிலீஸ் பண்ணுறோம். 4 மொழியில் எடுத்து டப் பண்ணிக்கிறோம். ஒட்டு முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணுறது தான் நம்ம வச்சு.